பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இங்கு வேதம் என்ன சொல்லுது? 1 பேதுரு 3:9, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு தீமைக்கு தீமை செய்யணும், உதாசனம் பண்றவங்களை உதாசனம் பண்ணணும்ட்டு அப்படி இல்லாம நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருந்தோம்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக. அப்படிதான் இங்கே வேதத்தில் கூட சொல்லுது. 1 தெசலோனிக்கேயர் 5:15 ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்கும் எப்போதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒன்று நம்ம என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது, உதாசனம் பண்ணுறவங்களுக்கு உதாசனம் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணுமா? நன்மை செய்ய நாடணுமா. ஏன்னா நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக. நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நமக்கு தீமை செய்வங்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. கர்த்தர் அதுக்கான பலனை உங்களுக்கு அதிகமாக கொடுப்பா. உங்களோட அழைப்பு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுன்றது தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.